சென்னை திருவான்மியூரில் வழக்கறிஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். திருமங்கலத்தில் வழக்கறிஞரின் கணவர் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் குமுதம் செய்தியாளர்களுக்கு சுப்பிரமணியனுக்கு அளித்த பேட்டியை தற்போது காணலாம். வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்துவது அந்த வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டத்தை ஏற்றணும்னு சொல்லி எல்லா வழக்கறிஞரும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் தாக்குதல் நடத்தும் போதும் இதே கோரிக்கையை முன்வைக்கப்படுது. ஏன் சட்டம் ஏற்றுவதில் ஏன் காலதாமதம்? அதில் என்ன சிக்கல் இருக்கு? மற்ற மாநிலங்களில் இந்த சட்டம் இருக்கிறது. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த சட்டம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்போது கூட கர்நாடகா மாநிலத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தில் இந்த சட்டம் ஏற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கோம். தமிழக அரசு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான காலதாமதம் ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் வழக்கறிஞர் சமுதாயம் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரே ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது வழக்கறிஞர் சமுதாயம் தான். எல்லோருக்கும் நாங்கள் வழக்கு நடத்துகிறோம். எங்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. தமிழக அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றோம். ஏற்கனவே வைத்து வருகின்றோம். இந்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த முறை இந்த சட்டம் ஏற்றுவதற்கான முன்னெடுப்பு வழக்கறிஞர் சார்பில் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நேற்று நடந்த நாங்கள் போராட்டத்தில் கூட நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தில் நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் சொன்னால், தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும். வருகின்ற 20ஆம் தேதி சட்டசபை கூட உள்ளது. அந்த சட்டமன்ற கூட்டத்திலே கூட உடனடியாக இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும். அப்படி இயற்றினால் மட்டும்தான் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். குறிப்பாக வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கலாமா? கட்டாயம் ஒட்டுமொத்த குற்றவாளிகளுக்கு எதிராக, அதே போல் குற்றவாளிகள் ஒரு இன்னசென்ட் குற்றவாளிகளுக்கு ஆஜராகி வருகின்ற வழக்கறிஞர்களுக்கு நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு வழக்கறிஞர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு என்ன ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றதான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வழக்கறிஞர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் என்பதை நாங்கள் இந்த தினத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.